அதற்கு பிறகு காங்கிரஸ் உடனான ஆதரவு உறுதியான பிறகுதான் விஜய் கவர்னர் சந்திப்பதற்காக புறப்பட்டு சென்றார். காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்து அதற்கு பிறகு விஜய் கவர்னர் சந்திப்பதற்கு புறப்பட்டு சென்றார். அதே சமயத்தில் கிறிஸ் சோடங்கர் செய்தியாளர் சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது விஜயுடன் பேசியது என்ன என்பது குறித்து அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் ஏன் தாவேகாவுக்கு ஆதரவு, அதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் கிறிஸ் சோடங்கர் தெரிவித்தார். அதற்கு பிறகுதான் விஜய் அதே போன்று ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் கவர்னர் மாளிகை சென்றிருக்கிறார். கவர்னரை சந்திப்பு நடந்து வருகின்றது. இந்த சந்திப்பின் போது தனக்கு பெரும்பான்மை, அதாவது தனி பெரும் கட்சியாக தாவேகா இருக்கின்றது, அந்த அடிப்படையில் ஆட்சி அமைக்க எங்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும், பெரும்பான்மை வருகின்ற நாட்களில் தற்போது ஏற்கனவே எங்களுக்கு இருந்த எண்ணிக்கையிலும் கூடுதலாக தற்போது காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருப்பதால் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடுதலாக இருக்கின்றார்கள். அப்படியானால் இன்னும் மீதம் இருக்கக்கூடிய எண்ணிக்கை வருகின்ற சில நாட்களில் நாங்கள் பெற்றுவிடுவோம், அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றோம் என்று தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்படும். அதை ஏற்றுக்கொண்டு தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். நாளைய தினம் அந்த பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும். அதற்கு பிறகு 2 வாரங்களுக்குள்ளாக அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். 118 என்ற பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஏற்கனவே காங்கிரசுடன் உறுதியான நிலையில் மற்ற கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் 2 இடங்கள் வைத்திருக்கிறார்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 இடங்கள், அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் 2 இடங்கள் என 3 கட்சிகள் சேர்த்து 6 இடங்கள் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர்கள் 3 கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தால் எந்த சிக்கலும் ஏற்படாது. அதையும் தாண்டி ஒருவேளை ஆதரவு இல்லை என்றால் மற்ற கட்சிகளோடு, பாமக உள்ளிட்ட வேறு ஏதேனும் கட்சியோடு விஜய் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் விஜய் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. எந்த சிக்கலும் இல்லாமல் அவருக்கு அந்த பெரும்பான்மை 118 என்ற எண் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. தற்போது காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருப்பதால் மேற்கொண்டு தேவையான 6-7 இடங்கள் அவர் விரைவில் அவர் மற்ற கட்சியுடன் பேசி அதற்கான முடிவெட்டுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அதற்கு முன்னதாக பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும். ஆளுநர் கூட ஏற்கனவே தெரிவிக்கும் போது கூட, ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு அவர் பேட்டி அளிக்கும் போது கூட, விஜய் தரப்பு தமிழக வெற்றி கழக தரப்பிலிருந்து மின்னஞ்சல் மூலமாக எங்களுக்கு கடிதம் வந்திருக்கின்றது, அந்த கடிதத்தில் அவர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி அவர் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதற்கு நாங்கள் பதில் அளிப்புகையில் அவர்கள் எங்களுக்கு 35% வாக்கு வங்கி இருக்கின்றது என்றெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் எங்கள் தரப்பில், ஆளுநர் தரப்பில் இருந்து அதற்கு பதில் தெரிவிக்கும் போது வாக்கு சதவீதம் என்பது முக்கியமல்ல, எத்தனை இடங்கள் என்பதுதான் முக்கியம், அந்த அடிப்படையில் எத்தனை இடங்கள் உங்களுக்கு இருக்கின்றது என்றெல்லாம் மறுகேள்வி கேட்டு அதற்கு பதில் கடிதம் அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அனைத்தும் சட்ட நடைமுறைப்படியே மேற்கொள்ளப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்திருந்தார். அதாவது பெரும்பான்மைக்கான இடங்களை 2 வாரங்களுக்குள்ளாக, 2 வார கால அவகாசம் கோருவார், அந்த 2 வாரங்களுக்குள்ளாக நிரூபிக்க வேண்டும். அதற்கு முன்னதாக இந்த பதவியேற்பு நிகழ்வு என்பது நடைபெறும் என்றும், இது அனைத்தும் சட்ட நடைமுறைதான் என்றும் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் ஆளுநர் இந்த விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்து அதற்கு பிறகு அதை ஆளுநர் ஏற்றுக்கொண்டு நாளைய தினம் அதற்கான நேரம் எல்லாம் வெளியாகும், அதிகாரப்பூர்வமாக வெளியாகும். அதற்கு பிறகு அவர் நாளைய தினத்தில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும். இந்த சற்று நேரத்தில் அவர் ஆளுநரை சந்தித்து விட்டு வெளியூர் வர இருக்கின்றார். அப்போது கிட்டத்தட்ட விஜய் தரப்பில் வைக்கப்பட்ட அந்த முக்கியமான ஏற்கனவே பனையூரில் நடைபெற்ற தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். சட்டமன்ற தலைவராக, தாவேகா சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அதோடு சேர்ந்து அவருக்கு இருக்கக்கூடிய தற்போது வரை எத்தனை எண்ணிக்கை அவருக்கு ஆதரவு, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவு இருக்கிறார்கள் என்ற ஆவணம், அதே போன்று அவர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதற்கான ஆவணம் என 2 முக்கியமான ஆவணங்களை கொடுப்பார். மேற்கொண்டு தேவையான எண்ணிக்கை வருகின்ற சில நாட்கள் நிரூபிப்பேன் என்றும் தெரிவிப்பார். அதை ஏற்றுக்கொண்டு ஆளுநர் 2 வாரங்கள் நேரம் கொடுக்கலாம், 2 வார காலம் அவகாசம் கொடுக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2 வாரங்களுக்குள்ளாக மற்ற கட்சியுடன் பேசி அவர் ஆட்சியை தக்க வைப்பதற்காக அடுத்த 5 ஆண்டு எந்த சிக்கல் இல்லாமல் செல்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி பதவி ஏற்பு நிகழ்வு நாளை நடைபெற இருக்கின்றது. நேரு உள் விளையாட்டு அரங்கும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அமைச்சரவை பட்டியலும் தயாராக இருக்கின்றது. கிறிஸ் சோடங்கர் விஜயை சந்தித்த பிறகு அவர் செய்தியாளர் சந்திக்கும் போது கூட தாவேகா ஆட்சியில் காங்கிரஸ் இடம்பெறும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும் என்று தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அமைச்சரவை பட்டியல் நாளை பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும் போது அந்த அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வு சில முக்கிய அமைச்சர்கள் மட்டுமே பதவியேற்பார்கள், மற்றபடி மற்றவர்கள் இலாக்காக்கள் ஒதுக்கப்படும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரசுக்கு எத்தனை அமைச்சரவையில் எத்தனை இடங்கள், 1 இடமா 2 இடமா என்பது குறித்தும் அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரிய வரும். அதிலும் யார் யாருக்கெல்லாம் அவர்கள் இடம் கொடுக்க போகிற, அமைச்சரவையில் பங்கேற்க போகின்ற காங்கிரஸ் உறுப்பினர்கள் யார் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் பங்கு பெறக்கூடிய நிகழ்வு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் யார் அந்த 2 அமைச்சர்கள், 2ஆ 1ஆ அது யார் என்பது குறித்தும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும்
அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கொண்டு ஏதேனும் கட்சிகள் சென்றாலும், ஒருவேளை கம்யூனிஸ்ட் இடதுசாரிகளோ அல்லது விசிக சென்றாலும் கூட அவர்களுக்கும் அமைச்சரவையில் பங்கு கொடுக்கலாம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சரவையில் பங்கு கொடுக்கக்கூடிய பட்சத்தில் இடதுசாரிகள் மற்றும் விசிக முதல் முறையாக அமைச்சரில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு ஆதரவு கொடுத்தால், விஜய்க்கு விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடங்கள் வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை தாவேகாவுக்கு விசிகவும் ஆதரவு கொடுத்தால் 7 ஆகிவிடும். ஏற்கனவே 5 காங்கிரஸ், மேற்கொண்டு 2 விசிக என்றால் 7 ஆகிவிடும். அப்படி என்றால் விசிகவும் அமைச்சரவையில் முதல் முறையாக பங்கெடுப்பது அரசியல் நிகழ்வு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படும்.